நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாவல். இந்த நாவல் பெண்களுக்கே உரிய மனத்தவிப்புகளையும் இதய போராட்டங்களையும் தாய்மையின் வேகத்தையும் அன்பின் குமுறலையும் சித்தரிக்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இந்த நாவலை ஒரு பெண்ணே எழுதி இருக்கிறதால ஒரு பெண்ணின் உணர்வுகளை ரொம்ப துல்லியமா அவங்களால விவரிக்க முடிஞ்சிருக்கு. இந்த நாவல்ல மனசை தொடுற மாதிரி வாழ்க்கையோட இன்ப துன்ப நிகழ்ச்சிகளும் வர்ணிக்கப்பட்டிருக்கு. இனிமையான எளிய நடையில் எழுதப்பட்ட விறுவிறுப்பான ஒரு நாவலை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அன்பு கடல்ங்கிற அந்த அருமையான நாவல் எழுதி இருக்கிறது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். வைகாசி மாதத்து பௌர்ணமி நிலவு பால் போன்ற தன்னுடைய கிரணங்களால உலகத்தை குளிர்விச்சுக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்துல அழகும் பசுமையும் நிறைஞ்ச பாலக்காட்டு பிரதேசத்தில் உள்ள மாதவபுரம்ங்கிற கிராமத்துல தன்னோட வீட்டோட மொட்டை மாடியில உட்காந்து கங்காதரம் பாடிக்கிட்டு இருந்தான். அடுத்த வீட்டு மாடியில கைப்பிடிச்ச ஒரு பக்கத்துல நின்னுகிட்டு செல்லம் அந்த இசை அமுதத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த நில ஒளியில மனமுருக பாடிக்கிட்டு இருந்த கங்காதரம் சிறிது நேரத்துக்கு பிறகு பாடலை நிறுத்திட்டு தன்னுடைய சுருதி பெட்டியை எடுத்துக்கிட்டு அறைக்குள்ள போக திரும்பினான். அப்பதான் பக்கத்து வீட்டு மாடியில நின்று பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த செல்லத்தை அவன் பார்த்தான். யாரது, செல்லமா அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான். செல்லம் வாய் திறந்து பதில் சொல்லல. இத்தனை நேரமும் நீ இங்கேயா இருந்த செல்லம்? நான் தனியா பாடிக்கிட்டு இருந்ததால நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சிரிச்சான். செல்லம் மெல்ல வாய் திறந்தா. நீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க. நீங்க பாடின இந்த பாட்டு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. எனக்கும் இந்த பாடலை கத்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா. ஆஹா, தாராளமா கத்து கொடுக்கலாமே. ஆனா சும்மாலாம் நான் கத்து கொடுக்க மாட்டேன். குருதட்சிணை இல்லாத எந்த வித்தையும் பயன்படாம போயிரும். அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். செல்லம் பதில் சொல்லல. செல்லம், நீ எங்க வீட்டுக்கு வந்தாதான் நான் இந்த பாடலை உனக்கு சொல்லி கொடுப்பேன். அதுவும் நான் கேட்கறத கொடுக்கறவளா நீ வந்த பிறகு அப்படின்னு அந்த வாக்கியத்தை முடிக்காம நிறுத்தினான். கங்காதரம் சொன்னதை கேட்டதும் செல்லத்தோட கண்கள்ல கண்ணீர் கட்டுக்கடங்காம பெருகிச்சு. அது ஆனந்த கண்ணீரா இல்ல துன்பம் கலந்த கண்ணீரான்னு தெரியல. அதுக்குள்ள கீழே இருந்து செல்லத்தை அவங்க அம்மா கூப்பிடுற குரல் கேட்டுது. செல்லம், மணி 10 அடிக்க போகுது. வயசு பொண்ணுக்கு மொட்டை மாடியில இன்னும் என்ன வேலை அப்படின்னு கீச்சு குரல்ல செல்லத்தோட அம்மா பார்வதி கத்துனா. அதை கேட்டதும் அம்மா இதோ வந்துட்டேன் அப்படின்னு பதில் கொடுத்துக்கிட்டே ஓடினா செல்லம். மச்சுப்படியில வேகமா இறங்கி கதவையும் சாத்திட்டு போனான். இது இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இல்ல, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால நடந்தது. 23 வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கு செல்லத்தோட மனசுல நிஜம் போலவே மறுபடியும் தோணுச்சு. அதே மொட்டை மாடி, அதே பௌர்ணமி ராத்திரி, அதே பாட்டை கங்காதரம் பாடிக்கிட்டு இருந்தாரு. செல்லம் அன்னைக்கு கண்ட கனவு பொய்த்து போய் எத்தனையோ காலமாயிருச்சு. கங்காதரம் இன்னைக்கு இசை உலகில் ஒரு பெரும் புகழ் பெற்ற பாடகர். அவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட செல்லத்தோட வாழ்க்கையில விதி வேற விதமா விளையாடி இருந்தது. தனக்கு கிடைக்காததை அடியோடு மறந்துடுற மாதிரி, எங்கேயோ தொலை தூரத்துக்கு போய் வாழ்ற மாதிரி ஒரு வாய்ப்பை கூட விதி அவளுடைய விஷயத்துல ஏற்படுத்தல. அவ நினைச்சு நினைச்சு ஆற்றாமப்படுற மாதிரி அந்த கங்காதரமே அவளுக்கு மருமகனா வாச்சிருந்தாரு. ஆமா, செல்லம் யாரோட வாழணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த கங்காதரமே செல்லத்துக்கு மருமகனா அமைஞ்சிருந்தாரு. அது எப்படி நடந்ததுன்னா கேக்குறீங்க? செல்லத்தோட குடும்பம் ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பம். செல்லத்தோட அப்பா தன்னுடைய மகளை 2ஆம் தாரமா பணக்காரர் ஒருவருக்கு கட்டி கொடுத்தாரு. அவருடைய மகள் தான் மீனா. அந்த மீனாவுக்கும் கங்காதரத்துக்கும் தான் திருமணம் முடிஞ்சிருந்தது. அன்னைக்கு கங்காதரத்தோட தந்தைக்கு 80ஆம் ஆண்டு நிறைவு விழா நடந்துகிட்டு இருந்தது. அந்த வைபவத்துக்கு வந்திருந்த விருந்தினர்களுக்கு முன்னால்தான் கங்காதரம் பாடிக்கிட்டு இருந்தாரு. அந்த விழாவுக்கு செல்லம் தன்னுடைய கணவர் குழந்தைகளோட திருச்சிக்கு பக்கத்துல இருந்து தங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து வந்திருந்தா. அப்போ அவளுடைய மூத்த மகள் விமலா, அம்மா அம்மா எங்க போய் உட்கார்ந்துருக்க? வண்டிக்கு நேரம் ஆயிருச்சான். இப்போதான் உனக்கு பாட்டு கேட்க சமயம் கிடைச்சதா? அங்க அக்கா உன்னை கோவிச்சுக்கிட்டு இருக்கா. உன்னை எங்கெல்லாம் போய் தேடுறது அப்படின்னு எரிஞ்சு கூப்பிட்டா. விமலா செல்லத்துக்கு பிறந்த மூத்த மக. அவளுக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தாங்க. விமலா சேலை சரசரக்க மாடிப்படியில விடுவிடுன்னு இறங்க
செல்லமும் அவளை பின்தொடர்ந்து கீழே வந்தா. கீழே கூடத்துல விளக்கு வெளிச்சத்துல குழந்தைகள் 4 வரிசைகளா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பரிசாரகர்கள் 2 பேரும் ஓடி ஓடி பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல இடுப்புல கொத்துச்சாவி குலுங்க தன்னுடைய சருகு சேலையை தூக்கி சருகிக்கிட்டு மீனாவும் குனியாம அவங்களுக்கு நெய் பரிமாறிக்கிட்டு இருந்தா. செல்லத்தை பார்த்ததுமே அவ, சித்தி, உனக்கு பாட்டு கேட்க இதுதான் சமயமா? வந்த இடத்துல நீ அப்பாவையாவது கவனிச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா. உறவு முறைப்படி பார்த்தா மீனா அவளுக்கு மகளா இருந்தாலும் செல்லத்துக்கும் அவளுக்கும் ஒரே வயசுதான். ஆனா அந்தஸ்துல அவளால் எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்தவ. விளக்கு வெளிச்சத்துல மீனாவோட காதுகள்லையும் மூக்குலையும் இருந்த நகைகள் ஒளி வீச செல்லத்தோட கழுத்துல தாலி சரடை தவிர வேற எதுவும் இல்லை. மீனா கேட்ட கேள்விக்கு செல்லம் பதில் எதுவும் சொல்லல. வாசல் புறத்துல இருந்த அறையில மீனாவின் தந்தையான செல்லத்தோட கணவர் ரங்கநாதம் பாயில உட்கார்ந்திருந்தாரு. கூடவே செல்லத்தோட மகள் விமலாவின் கணவனான மூர்த்தியும் அவனுடைய குழந்தைகளும் உட்கார்ந்திருந்தாங்க. செல்லத்தை பார்த்ததும், அத்தை, நாங்க ஊருக்கு புறப்படுறோம். நீங்க ஊருக்கு போகும்போது கட்டாயம் எங்க ஊருக்கு வந்துட்டு தான் போகணும். என்ன விமலா, நீ ரெடியா அப்படின்னு அவளை அவசரப்படுத்தினான். விமலாவும் அப்பா அம்மாவுடைய பாதங்களை தொட்டு வணங்கிட்டு ஊருக்கு புறப்பட ஆயத்தமா கணவனுக்கு அருகில போய் நின்னான். இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு 1 மணி நேரத்துல போயிடலாம். நீங்க வரும்போது கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விமலாவும் அவ கணவனும் வண்டியில ஏறிக்கிட்டாங்க. அப்போதைய மனநிலையில செல்லம் வாயை திறந்து எந்த பதிலுமே சொல்லல. வீட்டு வாசல்ல இருந்து வண்டி புறப்பட்டு போச்சு. அப்போ மாடியில கங்காதரத்துடைய பாடலுக்கு ரசிகர்கள் கைத்தட்டுற சத்தம் செல்லத்தோட காதுகள்ல விழுந்தது. நீ மாடியில பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியா செல்லம்? எனக்கும் மாடிக்கு வந்து பாட்டு கேட்கணும்னு ஆசைதான். ஆனா உடம்பு இருக்கிற நிலையில நான் எங்க மாடிக்கு ஏற முடியும் அப்படின்னு சொன்னாரு செல்லத்துடைய கணவர் ரங்கநாதம். அவருக்கு ஒரு கால் செயலிழந்து போயிருந்ததால அவரால் மாடிப்படிகள்ல ஏற முடியாது. கணவர் சொன்னதை கேட்டு செல்லம் பதில் எதுவும் சொல்லாம சிலை போல நின்னுகிட்டு இருந்தா. அவளுடைய மனசுல துயரம் பெருகிச்சு. 38 வயசை கடந்துட்ட அவளுக்கு 2 பேர குழந்தைகள் இருந்தாங்க. தனக்கு பாட்டி வயசு ஆயிருச்சுங்கிற உண்மை செல்லத்துடைய மனசுக்கு புரிஞ்சாலும் தன்னுடைய வாழ்க்கையில அடைஞ்ச ஏமாற்றம் அப்பவும் அவ மனசை உறுத்திக்கிட்டு தான் இருந்தது. மனக்கிளர்ச்சிக்கு இடம் கொடுத்துட்டோம்னா தளர்ந்து போன இதயத்துக்கு நிதானம் ஏது, பொறுமை ஏது? மனைவியோட முகத்தை நிமிர்ந்து பார்த்த ரங்கநாதம் திடுக்கிட்டு போனாரு. தன்னுடைய மனைவி வாழ்க்கையில நிறைவை காணலைங்கிறது அவருக்கு தெரியாம இல்ல. மற்ற பெண்களை போல நகைகள், பட்டுச்சேலைகள் இதெல்லாம் தனக்கு இல்லாததால தான் அவ அதிகமா கவலைப்படுறான்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகள் மீனாவோ தன்னுடைய சகோதரி கமலம்மாளோ அவளை மரியாதை குறைவா ஏதாவது சொல்லி இருப்பாங்கன்னு நினைச்சாரு. அதனால, செல்லம், ஏன் இப்படி சோகமா இருக்க? யார் என்ன சொன்னாங்க உன்ன? மத்தவங்க என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாம இருக்கிறது தான் அழகு. இதையெல்லாம் உனக்கு நான் சொல்லி தரணுமா அப்படின்னு அவளை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா செல்லத்தோட உள்ள கொதிப்பு இந்த 4 சொற்கள்ல ஆறிருமா? அவ மனசு ஆறல. அப்போ மீனா ஏதோ வேலையா தாம்பாளமும் கையுமா அங்க வந்தா. கூடவே அவ கணவனான கங்காதரமும் வந்தாரு. மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தன்னுடைய மாமனாரை பார்த்து கங்காதரம் கேட்டாரு. தன்னுடைய மாமனாருக்கு பக்கத்துல செல்லம் கண்ணீர் வடிகிற கண்களோட நிக்கிறத பார்த்துட்டு, என்ன இது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டாரு அவரு. அவருடைய மாமனார் ரங்கநாதம் தலையை குனிஞ்சுக்கிட்டாரு. செல்லத்தோட கண்ணீர் கங்காதரத்தோட கேள்வியை கேட்டு இன்னும் அதிகமா பெருகிச்சு. அப்போ மீனா ஏதோ சொல்ல வாயெடுத்தா. அப்போ அங்க 2 இளைஞர்கள் ஓடி வந்தாங்க. வந்தவங்கள ஒருவன் மீனாவுக்கும் கங்காதரத்துக்கும் பிறந்த மகன் ரவி, இன்னொருவன் செல்லத்தோட ஆசை மகன் பாலு. ஓடி வந்த ரவி, அப்பா, பாலு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சந்தோஷத்தோட சொன்னான். அவனோட கையில ஒரு செய்தித்தாள் இருந்தது. எங்க, அதை இங்க குடு அப்படின்னு கங்காதரம் மகிழ்ச்சியோட பாலுவை பார்த்தாரு. கண்கள்ல கண்ணீர் வடிய நின்னுகிட்டு இருந்த செல்லத்தோட ஆற்றாமை அந்த நிமிஷமே கண்காணாம போயிருச்சு. ஏன் மகன்தான் அப்படிங்கிற பூரிப்பு அவளுடைய மனசு முழுக்க நிறைஞ்சது. பொண்ணா பிறந்த ஒருத்தி தன்னுடைய முதல் ஆதரவையும் பெருமையையும் தந்தை இடத்துல காண்றா. அடுத்ததா கணவன் கிட்ட, கடைசியா அவ மகனுடைய பெருமையிலையும் ஆதரவுலையும் இன்பம் காண்றா. வாழ்க்கையோட முதல் 2 பருவங்கள்லையும் ஏமாற்றத்தையே பார்த்த செல்லத்துடைய மனசு மகனுடைய வளர்ச்சியை கண்டு பெருமிதத்தால நிறைஞ்சது. அத்தியாயம் 2. செல்லத்துடைய கணவர் ரங்கநாதம் வக்கீலுக்கு படிச்சவரு. வீட்டுல வழக்கறிஞருங்கிற பலகையை மாட்டி இருந்தாலும் அவருக்கு பெருசா வருமானம் எதுவும் வர்றதில்ல.
அவருடைய முதல் மனைவி சீரும் சிறப்புமான இடத்துல இருந்து வந்தவர். அப்பாவுடைய சொத்துக்கு உரிமையான ஒரே மக. பையன் பார்க்க லட்சணமா இருக்கான், அத்தோட சட்டப்படிப்பும் படிச்சிருக்கான். அப்படிங்கிற எண்ணத்தோட தான் சரஸ்வதியோட பெற்றோர் அவரை தன்னுடைய மருமகனா தேர்ந்தெடுத்திருந்தாங்க. மருமகனை தங்களுடைய வீட்டோட வச்சுக்கணுங்கிறதும் அவர்களுடைய எண்ணமா இருந்தது. ஆனா ரங்கநாதம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இணைஞ்சு போகல. பெண்ணெடுத்த வீட்டிலேயே போய் வாழ்றதுல அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. வக்கீல் தொழில் நல்லா நடக்கலைனாலும் வயிற்றுப்பாட்டுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு அவருக்கு சொந்தமா கொஞ்சம் நிலம் இருந்தது. கூடவே குடியிருக்க நல்ல வீடும் இருந்தது. பெருமையிலையும் ஆடம்பரத்திலையும் வாழ்ந்தவளான சரஸ்வதிக்கு ரங்கநாதத்தோட அந்த எளிமையான வீட்டுல வாழ பிடிக்கல. அவங்களுடைய இல்லறம் ஒழுங்கா முழுசா 3 மாசங்கள் கூட சேர்ந்தா போல நீடிக்கல. வருஷத்துல 10 நாட்கள் சண்டை சச்சரவோட அவர் கூட குடும்பம் நடத்தினா மீதி 355 நாட்களும் அவ பிறந்த வீட்டுல தான் கழிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த தாம்பத்தியத்திலையும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை தான் மீனா. சரஸ்வதிக்கு டைபாய்டு ஜுரம் வந்து அவ இறந்து போன போது மீனாவுக்கு வயசு 13. அம்மா இறந்த பிறகு கூட அப்பா கூட வாழ மீனா விருப்பப்படல. தன்னுடைய தாத்தா பாட்டி கூடவே வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவளுடைய தாத்தா பாட்டிக்கும் தங்களுடைய பேத்திய தந்தை கிட்ட அனுப்ப விருப்பம் இல்லை. சரஸ்வதி இறந்த பிறகு 3 வருஷங்கள் ரங்கநாதத்துடைய வாழ்க்கை எந்த தொல்லையும் இல்லாம, அதே சமயம் ஆனந்தமும் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தது. யாராவது ஒரு ஏழை பொண்ணை பார்த்து 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனாலும் சரஸ்வதியோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு தயங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல தான் மீனாவுக்கு கல்யாணம்னு அவருக்கு ஒரு நாள் அழைப்பிதழ் வந்தது. மீனாவோட தாத்தாவும் பாட்டியும் மருமகனை வேற எங்கிருந்தோ கொண்டு வரல. ரங்கநாதத்துடைய சொந்த அக்கா மகனை தான் அவளுக்கு திருமணம் பேசி முடிச்சிருந்தாங்க. ரங்கநாதத்துடைய அக்கா கமலம்மா அவரை விட 10 வயசு மூத்தவ. வசதியான குடும்பத்துல வாக்கப்பட்டவ. திருமணமான பிறகு அவ பிறந்த வீட்டுக்கு அதிகமா வர்றதே இல்லை. அவளுடைய ஒரே மகனான கங்காதரத்தை தான் மீனாவுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க அவளுடைய தாத்தாவும் பாட்டியும். தன்னுடைய அக்கா மகனான கங்காதரத்துக்கும் தன்னுடைய மகள் மீனாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதா ஒரு அழைப்பிதழ் தன்னை தேடி வந்தப்போ ரங்கநாதம் மகிழ்ச்சி தான் அடைஞ்சாரு. திருமணத்துக்கு முன்னாடியே ஏன் இதை பத்தி எனக்கு தெரிவிக்கலன்னு அவர் எந்த கேள்வியும் எழுப்பல. மருமகனான தன்னை அவங்க அலட்சியப்படுத்தியிருக்காங்கன்னு புரிஞ்சாலும் அவர் அதை பெருசா எடுத்துக்காம திருமண வைபவத்துல போய் கலந்துகிட்டாரு. அத்தோடு அவர் திரும்பி இருந்தா அவருடைய வாழ்க்கை எப்படியோ கழிஞ்சு போயிருக்கும். ஆனா விதி குறும்பு சிரிப்போடு அங்க காத்திருந்தது. எதிர்பாராத விதமா ரங்கநாதத்துடைய அக்கா கமலம்மா திடீர்னு தன்னுடைய தம்பியோட வாழ்க்கையில அக்கறை காட்ட ஆரம்பிச்சா. தம்பி தனிமையில வாழ்றத பொறுக்க முடியாம அவருடைய 2வது திருமணத்துக்கு பெண் தேட ஆரம்பிச்சா. கங்காதரத்துக்கும் மீனாவுக்கும் திருமணம் முடிஞ்சு வரவேற்பும் கழிஞ்ச மறுமாசமே ரங்கநாதத்துக்கு செல்லத்தை திருமணம் பண்ணி வச்சா அவ. பக்கத்து வீட்டிலேயே மதன்னு வளர்ந்திருந்தும் திருமணம் ஆகாம இருக்கிற செல்லத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் கமலம்மா தன் தம்பி கிட்ட மறுமண பேச்சையே எடுத்தா. ரங்கநாதத்துடைய 2வது திருமண வாழ்க்கை செல்லத்தோட அமைதியா ஆரம்பமாச்சு. செல்லத்துக்கும் ரங்கநாதத்துக்கும் 4 குழந்தைகள் பிறந்தாங்க. அதுல மூத்தவ விமலா, 2வது பாலு, அடுத்ததா ஜானகி, கடைசி பையன் சுந்து. குழந்தைகள் 4 பேரும் வளர்ந்தாங்க. வளர்ச்சியோட பாரம் தாங்காம வருமானம் இல்லாத அவருடைய குடும்பம் தானாவே வளைய ஆரம்பிச்சிருச்சு. உரிய காலத்துல விமலாவுக்கு ஒரு மருமகனை தேடி அவர் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள குடும்பத்துக்குன்னு இருந்த கொஞ்ச நஞ்ச நிலமும் கைமாறி போயிருச்சு. கஷ்ட நஷ்டங்கள் வந்தா ஒண்ணு பின்னால ஒண்ணு வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அடுத்த சில நாட்கள்ல ரயில் வண்டியில ஏறும்போது ஒரு நாள் அவர் கால் இடறி கீழே விழுந்தாரு. சுளுக்கிக்கிட்ட மாதிரி கால் வலிச்சுது. வீட்டுக்கு வந்ததும் அதுக்கான பரிகாரங்களை செஞ்சாரு. ஆனா முழங்கால்ல வீக்கம் வந்தது. டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டினாங்க. மருத்துவமனையில 6 மாதம் படுக்கையில இருந்தும் அவருடைய கால் குணமாகல. ஒரு கால் முழுசா செயலிழந்து போயிருச்சு. எலும்பும் தோலுமா தாடியும் மீசையுமா ஊன்றுகோலோட உதவியால தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப அவர் படியேறும்போது அவருடைய மனைவி செல்லம் பழைய செல்லமா இல்ல. கொஞ்ச நஞ்சம் அவகிட்ட இருந்த நகைகள், புன்னகை, பொலிவு எல்லாம் போனதோட பழைய அமைதியான குணமும் அவளை விட்டு போயிருந்தது. அவ வாயை திறந்தாலே சுடு சொற்கள் வந்து விழுந்தது. வாய் திறந்து பதில் எதுவும் பேச முடியாத நிலைமையில இருந்தாரு ரங்கநாதம். ஒரு கால் செயலிழந்த அவர் வீட்டுக்கு ஏதாவது உதவணுங்கிற எண்ணத்தோட 4 குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. வயிற்று பாட்டுக்கே தாளம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது முதல் வகுப்புல இன்டர் தேறி இருக்கிற மகனை மேல் படிப்பு எப்படி படிக்க வைக்கிறது அப்படின்னு ரங்கநாதத்துக்கு புரியல. தன்னுடைய மகனுடைய படிப்புக்காக மருமகன் கிட்ட உதவி கேட்கணுங்கிற நோக்கத்துலதான் மக வீட்டு விசேஷத்துக்கே அவர் வந்திருந்தாரு.
மீனாவுடைய மகன் ரவி 3 வருஷமா அதே பரீட்சையில தோத்துக்கிட்டு இருந்தான். தேர்ச்சி அடைஞ்ச தன்னுடைய மகனை எப்படியாவது படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தோட செல்லமும் தன்னுடைய கணவர் ரங்கநாதத்தை அவருடைய மருமகன் கிட்ட உதவி கேட்கும்படி வற்புறுத்திக்கிட்டு இருந்தா. பிறந்ததுல இருந்தே ரங்கநாதம் யாருக்கிட்டையும் வாய் திறந்து உதவின்னு கேட்டதில்லை. அதுவும் மருமகன் கிட்ட வாய் விட்டு கேட்க அவருக்கே அவமானமா இருந்தது. செல்லத்தோட இடைவிடாத வற்புறுத்தலால கடைசி பையன் சுந்துவை கூப்பிட்டு, அத்தானே அப்பா கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டு வாடா அப்படின்னு அவர் அனுப்புனாரு. அத்தியாயம் 3. மாடியில இருந்த கங்காதரத்துக்கிட்ட போய், அப்பா உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சுந்து சொன்னான். அவன் போனப்போ கங்காதரமும் மீனாவும் ஏதோ மும்முரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுந்து போய் கூப்பிட்டதும் மீனா முடுக்கி விட்ட எந்திரம் போல இன்னும் வேகமா அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா. வழவழா கொழன்னு தலையை ஆட்டிட்டு வீண் வம்ப விலக்கு வாங்கிக்க கூடாது. வெட்டு 1 துண்டு 2ன்னு பிரச்சனையை தீத்துறணும். இல்லாட்டா இந்த மீனா ரொம்பவும் பொல்லாதவளா மாறிடுவேன் அப்படின்னு இறுதியா எச்சரிக்கை பண்ணி தன்னுடைய கணவன் அனுப்புனா அவ. செல்லத்தோட நோக்கம் என்னங்கிறது அவளுக்கு முன்னாலேயே புரிஞ்சிருந்தது. தலையை ஆட்டிட்டு கங்காதரம் ஒரு வாரா கீழே இறங்கி வந்தாரு. மாமா கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து நின்னாரு. அந்த அறையில சுவரோரமா செல்லமும் நின்னுகிட்டு இருந்தா. ஆமாப்பா கூப்பிட்டேன், உட்கார அப்படின்னு சொன்னாரு ரங்கநாதம். எப்படி மருமகன் கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு புரியல. ஒண்ணுமில்ல, எனக்கே எப்படி தொடங்குறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல சிரிச்சாரு அவரு. அனாவசியமா அவர் பேச்சை இழுக்கிறது செல்லத்துக்கு பிடிக்கல. சட்டுன்னு அவ, ஒன்னும் இல்ல, பாலுவை பத்தி பேசுறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டாரு. பாலுவுக்கு இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசை இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டோம் அப்படின்னு எடுத்த எடுப்புலயே பளிச்சுன்னு சொல்லிட்டா செல்லம். செல்லம் சொல்றதை கேட்டதும் கூட்டுல சிக்கிக்கிட்ட எலிய மாதிரி கங்காதரத்தோட மனம் தத்தளிச்சுது. சங்கடத்தோட இறுக்கம் தாங்காம நெத்தியில குப்புன்னு வியர்த்துது. எப்படியோ சமாளிச்சுக்கிட்டாரு. இன்ஜினியரிங் படிச்சா மட்டும் இந்த ஊர்ல உடனே வேலை கிடைச்சிருதா என்ன? குறைஞ்ச படிப்பா இருந்தாலும் எந்த வேலை கிடைச்சாலும் செய்யலாம். அதிக படிப்பு படிச்சுட்டா அதுக்கு குறைவான அந்தஸ்துல வேலை செய்ய மனசு வராது. 2 கெட்டாம் பொழைப்பாய் போயிரும் அப்படின்னு இழுத்தாரு கங்காதரம். அவர் சொன்னதை கேட்டதும் செல்லத்துக்கு உள்ளம் பொறுமிச்சு. தான் கேட்ட உதவியா அவர் மறுக்க மாட்டாருன்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்தா. அப்போ வெளியே போயிருந்த பாலு இந்த சமயத்துல அங்க வந்தான். அவனை பார்த்ததும் அவளுடைய பொறுமல் வார்த்தைகளா வெடிச்சிருச்சு. என்ன பேசுறோங்கிறது புரியாம, எதுக்குடா பாலு நீ இப்படி வீண் ஆசையெல்லாம் படுற? அவங்களால ஒன்னும் செய்ய முடியாதான். ஏழை வயிற்றுல பிறந்த உனக்கு இந்த ஆசையெல்லாம் எதுக்கு அப்படின்னு படபடன்னு புரிஞ்சா. செல்லத்துடைய பொறுமல் சத்தத்தை கேட்டு மீனா பாஞ்சு வந்தா. ஏன் இப்படி காஞ்சு விழுற? ஆனாலும் உனக்கு இது ஆகாது. என் அப்பா நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு காலம் நீ பண்றதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். மீனா பேசுனதை செல்லத்தால பொறுத்துக்க முடியல. பதில் பேச ஆரம்பிச்சா. அப்ப பாலு, என்னம்மா இது, எதுக்கு இப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க, போ இங்க இருந்து அப்படின்னு தாயை அதட்டினான். மறுகிற மனசோட சேலத்தலைப்பால முகத்தை தொடச்சுக்கிட்டு அங்கிருந்து அகன்று போனா செல்லம். செல்லம் போனதும் கங்காதரத்துக்கு அப்பாடான்னு இருந்தது. பாலு கிட்ட பேசினாரு. இங்க பாரு பாலு, பெரிய படிப்பு படிச்சா மட்டும் வேலை சுலபமா கிடைச்சிராது. இன்னும் மேல் படிப்புன்னு 4-5 வருஷம் அவதிப்படுறத காட்டிலும் ஏதாவது ஒரு தொழிற்சாலையிலயோ அலுவலகத்திலயோ வேலையில சேர்ந்துட்டா சொந்த சாமர்த்தியத்தால தானாவே நீ முன்னுக்கு வந்துருவ. உன்னை படிக்க வைக்கிற சக்தி மாமாவுக்கும் இல்ல. குடும்பத்துல இன்னும் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருக்கு. உன் தங்கி ஜானகிக்கு வேற அடுத்து திருமணம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச சிலர்கிட்ட உன்னை சிபாரிசு பண்றேன். அதுல ஏதாவது ஒரு வேலையில நீ சேர்ந்துக்கோ. உன் திறமையை காட்டி படிப்படியா முன்னுக்கு வா அப்படின்னு கங்காதரம் சொன்னாரு. இந்த அபிப்பிராயம் பாலுவுக்கு பிடிச்சதோ இல்லையோ ரங்கநாதத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் படிப்பு விஷயத்துக்கு கங்காதரம் உதவி செய்தாலும் அடுத்த 4 வருஷத்துக்கு குடும்ப நிலைமையை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு கவலையாதான் இருந்தது. இப்ப அவன் வேலைக்கு போயிட்டா அவனை பற்றிய கவலையும் விட்டு போகும், குடும்பத்துக்கும் அவனால கொஞ்சம் ஆதரவு இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு அவரு. நீ சொல்றது உண்மையான விஷயம்பா. பட்டத்திலையும் பதவியிலையும் என்ன இருக்கு? செல்லம் பேசுனத நீ மனசுல வச்சுக்காத. அவ கிடக்குறா, எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு இப்ப ஆத்திரம் வருது அப்படின்னு மருமகனை சமாதானம் செய்யற தோரணையில பேசினார் ரங்கநாதம். ஜன்னல்ல சாஞ்சுக்கிட்டு அப்பா பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்த பாலுவோட மனசுல ஏமாற்றம் நிறைஞ்சது. காது மடல்கள் குப்புன்னு செவந்து போச்சு. சரையல்னு அறைய விட்டு வெளியே போயிட்டான். அப்போ கங்காதரம் இருக்காரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே யாரோ வந்தாங்க. வந்தவருக்கு பாலு பதில் சொல்றதுக்கு முன்னாலேயே கங்காதரம் வாசலுக்கு வந்துட்டாரு.
வாங்க வாங்க, டேய் பாலு, உள்ள இருந்து ஒரு நாற்காலி எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி வந்தவரை வரவேற்றார் கங்காதரம். வந்த அந்த மனிதரை பாலு முன்னதாவே பார்த்திருந்தான். கங்காதரத்துடைய அப்பாவுக்கு 80ஆம் ஆண்டு நிறைவு விழா நடந்தது இல்லையா, அதுக்கு அவரு வந்திருந்தாரு. கூடத்துல இருந்து ஒரு நாற்காலி எடுத்துட்டு வந்து வாசல் வராந்தால போட்டான் அவன். அப்ப கங்காதரம் அவன்கிட்ட, இவர் தான் மரக்கடை கணபதி, ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர், நீ உள்ள போய் உன் அக்கா கிட்ட சொல்லி காஃபி பலகாரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. உள்ள போய் சிற்றுண்டி தட்டையும் காப்பியை ஏந்திக்கிட்டு அவன் வாசலுக்கு திரும்பி வந்தப்போ மச்சுப்படி வளைவுக்கு கீழே அழுத கண்ணும் சிந்திய மூக்குமா அவனுடைய தாய் செல்லம் நிக்கிறத அவன் பார்த்தான். அவளை பார்த்ததும் அவனுடைய ஆத்திரம் பீறிட்டுக்கிட்டு எழுந்தது. பல்ல கடிச்சு அடக்கிக்கிட்டான். வராந்தாவுக்கு போய் பார்த்தப்போ அவங்க அங்க இல்ல. அவங்க இப்போ அறையில அவனுடைய தந்தை ரங்கநாதத்துக்கு எதிரே ஜமக்காலத்துல உட்கார்ந்துருந்தாங்க. மரக்கடை கணபதி அவங்க அப்பா கிட்ட தலையை ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருந்தாரு. உங்க பையன் என்ன கோர்ஸ் படிக்க இஷ்டப்படுறானோ அதை படிக்கட்டுமே, என் பொண்ணுக்கும் வயசு அதிகம் ஆகல, பையனுக்கு வயசு 19 தானேன்னு யோசிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் பக்கத்துல வந்த பாலுவை நிமிர்ந்து பார்த்தாரு. பாலுவுக்கு கையில இருந்த தட்டு நழுவி விழுந்துரும் போல இருந்தது. அவன் படிக்கிறதுக்கு உதவி இந்த வழியிலயா வரணும்? மேல் படிப்புக்கு வசதி செய்யறேன்னு இவர் ஏன் வலுவுல வந்து ஆசை காட்டுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க பேசுறத பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ உங்க கூட சம்மந்தம் செய்துக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க என் மருமகன் கங்காதரத்தோட நண்பர்ங்கிற ஒரு விஷயமே எனக்கு போதும் அப்படின்னு ரங்கநாதன் இழுத்தாரு. பாலுவுக்கு தூக்கி வாரி போட்டுது. தன்னுடைய தந்தைக்குமா புத்தி கெட்டு போகணும்? முகத்தை சுழிச்சுக்கிட்டே அவன் தந்தைய கடுமையா பார்த்தான். ரங்கநாதம் மகனுடைய பார்வை லட்சியம் பண்ணல. அவருடைய முகத்துல ஒரு புன்னகை தவிழ்ந்தது. மகனுடைய மனநிலையை அவர் புரிஞ்சுக்கிட்டாரோ என்னவோ. கணபதி கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நான் இவ்வளவு சீக்கிரமா என் பையனுக்கு திருமணம் பண்ணணும்னு நினைக்கல, எனக்கும் வயசு வந்த ஒரு பெண் இருக்கிறா, அதனால இந்த கல்யாண பேச்சு இப்ப எனக்கு சரின்னு தோணல அப்படின்னு முடிச்சாரு அவரு. அப்பாடா அப்படின்னு நிம்மதியா பாலு பெருமூச்சு விட்டான். மரக்கடை கணபதி ஒரு நிமிஷம் ரங்கநாதத்தை முறைச்சு பார்த்தாரு. இவருக்கு இவ்வளவு ராங்கியா அப்படின்னு கேக்குற மாதிரி இருந்தது அந்த பார்வை. விரைப்பா எழுந்து வெளியே போனாரு அவரு. அத்தியாயம் 4. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப புழுக்கமானதா இருந்தது. காத்து மொத்தமா எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருச்சோன்னு கேக்குற மாதிரி இருந்தது. வாசல் வராந்தால ரங்கநாதன் இருந்த அறைக்கு நேரா தலை வச்சு படுத்திருந்தா செல்லம். உள்ள அறைக்குள்ள ரங்கநாதத்துடைய கைவிசிறி ஆடுற ஒலி டொக்கு டொக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு இலை கூட அசங்க மாட்டேங்குது. கொசு வேற என்னமா புடுங்குது அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே செல்லம் திரும்பி படுத்தா. கண்ணை மூடிக்கிட்டு தூங்க முயற்சி பண்ணா. கண்ணை மூடிக்கிட்டா மனசு ஓஞ்சு போகுதா என்ன? மனசுல சுழன்றுகிட்டு இருந்த சிந்தனைகள் அவளை தூங்க விடல. தன்னுடைய ஆசைகளை எல்லாம் திரட்டி மூத்த மகன் பாலு மேல வச்சிருந்தா செல்லம். அவளுடைய கனவுகள் எல்லாம் மகனுடைய எதிர்கால திட்டங்களை உருவாக்குறதுலேயே தான் நிறைஞ்சிருந்தது. ஆனா கங்காதரன் கைவிட்ட பிறகும் அவனை படிக்க வைக்கிற யோசனையை கைவிடல. எந்த காரியத்துக்கு அவங்க கை கொடுக்க மறுக்கிறாங்களோ அவங்க முகத்துல அடிச்ச மாதிரி அதே காரியத்தை சிறப்பா செய்து முடிக்கணும்னு அவ நினைச்சா. மரக்கடை கணபதி வந்து தன்னுடைய மகனுக்கு பெண் கொடுக்கறதா சொன்ன விஷயத்த கணவர் ரங்கநாதம் தான் கிட்ட பேசுவாருன்னு அவ எதிர்பார்த்தா. ஆனா எந்த யோசனையும் கேட்காம அவராவே முடிவு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு கூட அவகிட்ட அதை பத்திய பேச்சையே அவர் எடுக்கல. படுத்திருந்த செல்லத்துக்கு ஆத்திரமா வந்தது. வேகமா எழுந்தா. கணவர் ரங்கநாதன் படுத்திருந்த அறைக்குள்ள போனா. தன்னை மீறி தன்னுடைய மனசுல குடைஞ்சுக்கிட்டு இருந்த கேள்வியை கேட்டுட்டா. ஆமா, அந்த மரக்கடைக்காரருக்கு ஏன் அப்படி பிடி கொடுக்காம பேசுனீங்க? பாலுவுக்கு படிக்கணுங்கிற ஆசை இருக்கு, அந்த பொண்ணுக்கும் சின்ன வயசு தானாமே அப்படின்னு கேட்டா. அவ பேசுனதை கேட்டதும் பட்டுன்னு பதில் வந்தது அவர்கிட்ட இருந்து. ஏன் இப்படி பைத்தியக்காரியா இருக்க? நான் பட்டது போதாதா? இப்பவே அவனை படிக்க வைக்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? நம்ம மகனை நம்ம உயிரோட இழந்துடணுங்கிற அர்த்தம் தான் அப்படின்னு சொன்னாரு அவரு. கண்ணா பின்னான்னு பேசாதீங்க, நம்ம பாலு ஒன்னும் அப்படி பெத்தவங்களை மறந்துட மாட்டான் அப்படின்னு சொன்னா செல்லம். செல்லம், உனக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் மறந்துடுவான்னு நான் சொல்லல, ஆனா வேற வழி இருக்காது. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிப்பான். மாட்டை விலைக்கு வாங்கி நல்லா பால் கறக்கணும்னு தீனியும் போடுறோம். அது பால் கொடுக்கற பருவம் வந்ததும் அது முன்னாடி வளர்ந்த இடத்துக்கு ஓட்டி விடுவோமா, இல்ல நாமே அந்த பலனை அனுபவிப்போமா சொல்லு? பணத்தை கொடுத்து படிக்க வச்சுட்டு பலனை நாம அனுபவிக்கிறதுக்கு அவங்க விடுவாங்களா அப்படின்னு கேட்டாரு ரங்கநாதம். அவர் சொன்ன இந்த உதாரணம் செல்லத்துக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாடு வாங்குறதும் மருமகனை படிக்க வைக்கிறது ஒன்னாகிருமா?
உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு பாலு முன்னுக்கு வர்றதுல இஷ்டம் இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு குரோதத்தோட சொன்னான். இங்க பாரு செல்லம், வீணா ஓ மனசையும் அலட்டிக்கிட்டு என்னையும் வருத்தப்படுத்தாத. அவனுக்கு இனிமே படிக்க வசதி கிடையாது. என்னுடைய சக்தி அவ்வளவுதான். நான் பட்டது போதாதா? சின்ன பையன் அவன். இப்பவே அவனுக்கு கல்யாணமா கல்யாணம். இங்க பாரு, எனக்குன்னு ஒரே பொண்ணு. அவளுக்கு பிறந்த வீட்டு செல்வாக்கு. அவ எப்பவாவது என்ன மதிச்சு பேசியிருக்காளா? பட்டினி கிடந்தாலும் தன்னுடைய மதிப்பையும் சுயமரியாதையும் இழக்காம இருக்கிறது, அதை இழந்துட்டு கார்ல போய் 1000 சம்பாதிக்கிறத விட மேல். இப்போ கெஞ்சுறானே உன் மகன், இவன் நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு உன்னையும் என்னையும் மதிப்பான்னு நீ நினைக்கிறியா? உன்னை அவங்க வீட்டு வேலைக்காரியை விட கேவலமா தான் மதிப்பாங்க அப்படின்னு காரமா சொன்னாரு ரங்கநாதம். அவர் இவ்வளவு சொன்னாலும் செல்லத்துக்கு அது உரைக்கிறதா இல்லை. அவங்க மதிக்காட்டா போறாங்க, நம்ம பிள்ளையோட வாழ்க்கை முன்னுக்கு வருமா இல்லையா அப்படின்னு தாய்மையின் தவிப்போட பரிதாபம் நிறைஞ்ச குரல்ல கேட்டா அவ. உங்க மக செல்வமும் செல்வாக்குமா இருக்கா, அதனால உங்களுடைய காரியம் நிறைவேறிடுச்சு. என்னுடைய குழந்தைகள் எப்படி போனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மேலும் கோபமான வார்த்தைகள் அவளுடைய வாயிலிருந்து வெளிவந்தது. அப்போ திடீர்னு வானநிலை மாறிச்சு. பயங்கரமா இடி முழங்கி பனிக்கட்டிகள் சடசடன்னு விழ ஆரம்பிச்சது. பெருமழை பெஞ்சுது. மறுநாள் காலையில கங்காதரம் மதுரைக்கு போறதா இருந்தாரு. மருமகன் ஊருக்கு புறப்படுறத தெரிஞ்சுக்கிட்ட ரங்கநாதம் தான் ஊருக்கு போறதா முன்னாடியே கங்காதரத்துக்கிட்ட சொல்லியிருந்தாரு. மாமனார் சொன்னதை கேட்ட கங்காதரம், ஏமாமா நீங்க எந்த விசேஷத்துக்குமே வரமாட்டீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க. வந்தவங்க 1 மாசம் இருந்துட்டு போகலாமே, இப்பவே எதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. தன்னுடைய இளைய மகள் ஜானகிய ஊர்ல தனியா விட்டுட்டு வந்திருப்பத காரணமா காட்டி அன்னைக்கே புறப்படுறதா ரங்கநாதம் முடிவா சொல்லிட்டாரு. சரி, நீங்க புறப்படுங்க, பாலுவாவது கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே, அவனுக்கு ஒத்த வயசுல ரவியும் இங்கே இருக்கான் அப்படின்னு சொன்னாரு கங்காதரம். பக்கத்துல நின்ன பாலு, இல்ல அத்தா, எனக்கும் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு இழுத்தான். அதுக்கு மேல கங்காதரம் வற்புறுத்தல. அடுத்த நாள் காலையில கங்காதரம் அவங்கள வழி அனுப்புறதுக்காக பஸ் நிலையத்துக்கு வந்திருந்தாரு. ரங்கநாதம் சௌகரியமா பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு. ரங்கநாதத்துக்கு பின்வரிசையில செல்லம் உட்கார்ந்திருந்தா. பார்வைக்கு அவ முதுமை அடைஞ்ச மாதிரி தோணினாலும் அவ நெற்றியில இருந்த ஒற்றை குங்குமமே அவளுக்கு அழக கொடுக்கற மாதிரி அவருக்கு தோணுச்சு. கங்காதரத்தோட சிந்தனை செல்லத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பஸ் கிளம்ப ஆரம்பிச்சுது. சரி, ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் போடுங்க. பாலு, அடுத்து நீ என்ன செய்ய போறங்கிறத விவரமா கடிதத்துல எழுது அப்படின்னு கங்காதரம் சொன்னாரு. அவர் பேச்சுக்கு ரங்கநாதன் தலையை ஆட்டும் போதே பஸ் நகர்ந்துருச்சு. அவங்க போயிட்டாங்க. மழை பெய்து அடங்கின பிறகும் வெப்பம் ஏன் தனியல? கங்காதரம் ஆறாத மனசோட வீட்டுக்கு திரும்பினாரு. அத்தியாயம் 5. பகல் 2 மணி இருக்கும். ரங்கநாத குடும்பத்தை சுமந்து வந்த பஸ் கோவை பஸ் நிலையத்துல வந்து நின்னுது. பாலு, மூர்த்தி வந்திருக்கானா பாருடா அப்படின்னு சொன்னபடியே தன்னுடைய கைத்தடியை ஊனிக்கிட்டு எழுந்திருந்த ரங்கநாதம் பஸ்ஸை சுத்திலும் நின்ன மக்களை பார்வையால துளாவினாரு. அதுக்குள்ள, ஹலோ பாலு, நான் இங்க இருக்கேன் அப்படின்னு மூர்த்தி கையை உயர்த்தி காட்டினான். அவங்க கீழே இறங்குனதும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாலு, முதல் வகுப்புல தேறி இருக்க போல இருக்கே அப்படின்னு சொன்னபடியே பாலுவோட முதுகுல தட்டி கொடுத்தான் மூர்த்தி. ஏ ஜட்கா, இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு விநாயகன் காலனிக்கு போகணும், வர்றியா அப்படின்னு கேட்டான். மூர்த்தி சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி கோவையில இருந்த அரசு அலுவலகம் ஒண்ணுல அடிப்படை குமாஸ்தாவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். குறைஞ்ச சம்பளமும் நிறைய செலவுகளுமா ஒவ்வொரு மாதமும் போராடுற கோடிக்கணக்கான இந்திய பிரஜைகள்ல அவனும் ஒருத்தன். மத்திய தர குடும்பங்கள் நிறைய குடியிருக்கிற விநாயகா காலனியில அவன் குடியிருந்தான். அந்த வீட்டுல அவன் குடியேறி 5-6 மாதங்கள் தான் ஆயிருந்தது. வாசல்ல ஒரு சின்ன வராண்டாவும் 2 அறைகளும் கொண்ட அந்த வீட்டை எவ்வளவு கச்சிதமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு கூடுமான வரைக்கும் அவங்க 2 பேரும் தங்கள் குழந்தைகளோட சந்தோஷமாவே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காலனியில தண்ணீர் குழாய் வசதி கிடையாது. பொது கிணறு இருந்தது. தன்னுடைய மகள் விமலா கையில கைத்தோட தண்ணீர் இறைக்க போற காட்சி ரங்கநாதத்தின் மனசை ரொம்பவும் வருத்தப்படுத்துச்சு. தன்னுடைய மகள் விமலாவோட வீட்டையோ அவ தன் கணவனோட குடும்பம் நடத்துறதையோ அதுக்கு முன்னால ரங்கநாதன் பார்த்ததில்ல. தன்னை பத்தி தான் அவர் அது வரைக்கும் ரொம்பவும் தாழ்வா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இருக்கிற இடத்துக்கும் தண்ணீருக்கும் அன்றாட தேவைகளுக்கும் அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப துயரமா இருந்தது. ரங்கநாதன் தன்னுடைய மனசுக்குள்ள மகளை பத்தி இப்படி நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது செல்லம் அதுக்கு நேர்மாறான நிலையில இருந்தா. ஓடி ஓடி உபசாரம் பண்ண மகக்கிட்டையும்
கபடம் இல்லாம பேசுற மருமகன்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தா. பாலுவுக்கும் இந்த சூழ்நிலை ரொம்ப உற்சாகமாவே இருந்தது. அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டான பிறகு எல்லாரும் சுத்தி உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பாலு என்ன செய்ய போறான் அப்படின்னு மூர்த்தி சிரிச்சுக்கிட்டே பேச்ச துவக்கி வச்சான். ரங்கநாதம் மௌனமா இருந்தாரு. பாலு தன்னுடைய அப்பாவை பார்த்தான். சமையலறை மறைவில் உட்கார்ந்திருந்த செல்லம் மகனை பார்த்துக்கிட்டு இருந்தா. என்ன ஆர்ட்ஸ் கோர்ஸா இல்ல சயின்ஸா அப்படின்னு மூர்த்தி மறுபடியும் கேட்டான். ஒன்னும் இல்லைன்னு சட்டுன்னு சொல்லிட பாலுவுக்கு மனசு வரல. இன்னும் எதையும் நிச்சயம் பண்ணல அப்படின்னு சொன்னான். என்னப்பா செய்யறது, கடந்த 2 வருஷங்கள் ரொம்ப சிரமமா கழிஞ்சிருச்சு. ஜானகிக்கு வேற அடுத்து கல்யாணம் பண்ணணும். இந்த நிலைமையில நீ தான் சொல்ல, அவனை எப்படி மேல படிக்க வைக்க முடியும் அப்படின்னு கேட்டார் ரங்கநாதம். திடுக்கிட்ட மாதிரி மூர்த்தி பாலுவையும் ரங்கநாதத்தையும் மாறி மாறி பார்த்தான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பாதி கிணறு தாண்டறதுல என்ன உபயோகம்? இந்த யோசனைய நீங்க முன்னாடியே செய்திருக்கணும். எப்படியோ முட்டி மோதி பாதியையும் முடிச்சிட்டா பாலுவோட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா அமைஞ்சு போகும். இப்படி இடையில முயற்சியை கைவிடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு அடுக்குனான். தன்னை எங்க வந்து அண்டிடுவானோங்கிற பயத்தோட கங்காதரம் பேசுனதுக்கும் மூர்த்தி பேசுறதுக்கும் இருந்த வித்தியாசம் ரங்கநாதத்துக்கு புரிஞ்சுது. மூர்த்திக்கு எந்த தயக்கமும் இல்லை. அவன் மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டான். மூர்த்தியோட இந்த வார்த்தைகள் செல்லத்துக்கு ரொம்ப ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருந்தது. மூர்த்தி தொடர்ந்து பேசினான். இன்னும் 2 வருஷங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனை ஒரு பட்டதாரியா ஆக்கிருங்க. ஒரு பட்டதாரி ஆயிட்டா முதல்ல குமாஸ்தா வேலைக்கு போனா கூட 300 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். எங்களை பாருங்க, வருஷம் 365 நாளும் வெறுக்காம அழுக்காம உழைக்கிறோம். ஆனாலும் முன்னுக்கு போக வழி இல்லை. இப்பெல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கு பட்டதாரிகளை தான் எடுக்கிறாங்க. அதனால எப்பாடு பட்டாவது பாலுவை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னான் மூர்த்தி. மூர்த்தி சொல்றது உண்மை அப்படின்னு ரங்கநாதத்துக்கு பட்டுது. அப்போ செல்லம் தன்னை மீறி சத்தமா பேசிட்டா. நீங்க சொல்றதையே தான் நானும் சொல்றேன். இதே மாதிரி ஊர்ல வீடு இருந்தா படிக்க வைக்கிறதும் காலேஜுக்கு போயிட்டு வர்றதும் சிரமமா தெரியாது. ஆனா நம்ம ஊர்ல இருந்து வண்டி ஏறி போக வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? ஒரு உறவு மனிதர்னு யாராவது ஒத்தாசை செஞ்சா அவனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டா. உறவு மனிதர்னு அவ சொன்னது கங்காதரத்தை குற்றம் சாட்டுறதாவே எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அவளுடைய வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் வேற இருந்தது. மறுநாள் அவங்க தங்களுடைய ஊரான மாதவபுரத்தை நோக்கி ரயில்ல பிரயாணம் செய்துகிட்டு இருக்கும்போது செல்லம் தன்னுடைய எண்ணத்தை செயலாக்குற முயற்சியில இறங்கினா. விமலா என்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னா, கூட பிறந்தவங்கன்னு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்துதான் ஆகணும். இப்ப என்னம்மா, நீங்க சம்பளமும் கட்டி புத்தகமும் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டா வீட்டோட வீடு சோத்தோட சோறு. நான் அவனை என் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேம்மா. எனக்கு ஒன்றும் அவன் தனி பாரம் இல்லை. அதுக்காக அவன் படிப்பெல்லாம் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்படின்னு செல்லம் சொல்லி முடிச்சதும், சேச்சே பாவம் குழந்தை, அவளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க இருக்கிறதோ ரொம்ப சின்ன இடம். அந்த இடத்துல நம்ம பாலுவை எப்படி விட்டு வைக்கிறது? அது மட்டும் இல்லாம விமலாவோட மனசு இப்படி இருந்தாலும் மருமக பிள்ளையோட மனசு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னார் ரங்கநாதம். உடனே செல்லம், ஏங்க இத அவரே தான் சொன்னாராம். நானா இதை உன் குடும்பத்துக்கிட்ட சொன்னா நல்லா இருக்காது, அதனால நீயே சொல்லுன்னு விமலா கிட்ட சொல்லியிருக்காரு. சின்ன இடம் என்ன, பட்டணத்துல வாடகை நிறைய கொடுத்தாலும் இடம் அப்படித்தான் கிடைக்குது. எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு சொன்னா செல்லம். என்ன செல்லம் இங்கிதம் தெரியாம பேசுற? 2 வருஷ காலங்கிறது பல்ல கடிச்சுக்க முடியற காலமா? அவனே சொன்னாலும் நாம யோசிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார் ரங்கநாதம். ஆமா, நீங்களாவும் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அடுத்தவங்க செய்ய வர்றதையும் இப்படி ஏதாவது சொல்லி தடுத்துருவீங்க. உண்மையா சொல்லணும்னா பாலு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இல்லை. அவன் என் வயிற்றுல பிறந்தவன் தானே. உங்க பணக்கார அக்காவும் பணக்கார மகளும் உதவி செய்யல. இந்த ஏழை பொண்ணு தன்னால் ஆனது செய்யறேன்னு சொல்றா. ஆனா நீங்க அதை ஏத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. தன்னுடைய வார்த்தைகள்ல கோபத்தை காட்டினதோட கண்கள்ல கண்ணீரையும் காட்டிட்டா செல்லம். அதுக்கு மேல ரங்கநாதம் எதுவும் பேசல. ஊருக்கு வந்து சேர்ந்ததும் செல்லம் சொன்னது மாதிரியே மூர்த்தி கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்தது. அதுக்கு பிறகு பாலுவும் கல்லூரியில சேர்ந்து BA படிக்கிறதுன்னு முடிவாச்சு. அவங்க கண்ணுக்கு முன்னால என் குழந்தைய அதே கோயம்புத்தூர்ல படிக்க வைப்பேன் அப்படின்னு செல்லத்தோட மனசுக்குள்ள ஒரு குரல் எழுந்தது. அத்தியாயம் 6. சாதாரணமா 18 வயசுல தான் ஒரு ஆண் தன்னுடைய விளையாட்டு பருவம் மாறி பொறுப்புள்ள உலகத்துக்கு வர்றான். ஆனா ஒரு பொண்ணானவா அதே வயசுல
இன்பம் துன்பம் ரெண்டையும் அளவுக்கு மீறி காட்டாம அடக்கிக்கிட்டு குடும்பத்தேரை இழுத்துக்கிட்டு போற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு பெண்ணா மாறிடுறா. அந்த மாதிரி வயசுக்கு மீறிய பொறுப்பும் புத்தியும் உள்ள பொண்ணு தான் ஜானகி. பாலுவை விட அவ 2 வருஷங்கள் தான் சின்னவ. எல்லாரையும் போல அவளுக்கும் ஊருக்கு போகணும், அக்கா அத்தானோட சந்தோஷமா சில நாட்களை கழிக்கணுங்கிற ஆசை இருந்தது. ஆனாலும் அப்பாவும் அம்மாவும் எவ்வளவுக்கு எவ்வளவு செலவை குறைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கறது அவளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எந்த நோக்கத்தோட அவங்க தாத்தாவோட 80ஆம் வருஷ கொண்டாட்டத்துல கலந்துக்க போறாங்கிறதையும் அவ உணர்ந்திருந்தா. அதனால பெற்றோர் வற்புறுத்தாமலே அவ ஊர்ல தங்கிட்டா. அன்னைக்கு பிற்பகல் 1 மணி இருக்கும். அவங்க வீட்டோட கொல்லைப்புறத்துல ஓடுற கால்வாயில முழங்கால் அளவு தண்ணியில நின்னுக்கிட்டு ஜானகி துணியை துவைச்சுக்கிட்டு இருந்தா. ஜானகியோட சந்தன நிற உடம்புல ஒரு மெல்லிய தாவாணி போர்த்தப்பட்டிருந்தது. அவளுடைய காதுல மினுக்கு மினுக்குன்னு ஒரு சின்ன ஒத்தக்கல் சிவப்பு நட்சத்திரத்தை தவிர வேற எந்த ஆபரணமும் அவளுடைய உடம்புல இல்ல. எப்பவும் துணி துவைக்கும் போது லொடக்கு லொடக்குன்னு மணிக்கட்டுல வந்து விழுற ஒத்த தங்க வளையல கூட பாலுவோட ஊருக்கு போற செலவுக்காக கொடுத்தாச்சு. ஜானகியோட கையில இருந்து அந்த வளையல கலத்துறதுக்கு செல்லத்துக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. கல்யாணம் பண்ற வயசு, எல்லாரும் புதுசா நகை செய்து போடுவாங்க. ஆனா நான் கலத்துறேன் பாவி அப்படின்னு சொல்லும் போதே அவளுடைய கண்கள் குளமாயிருச்சு. அதை பார்த்து ஜானகிக்கும் கண்கள் கலங்கிருச்சு. அசடு, அழாத. நாளைக்கே உன் அண்ணன் நிறைய சம்பாதிப்பான். உனக்கு இதுக்கு மேல 10 மடங்கு நகைகள் வரும். எதுக்கு கண் கலங்குற? நான் கலத்துற வேலை நல்ல வேலையா இருக்கட்டுமே. கிளி போல உன் அழகுக்கும் புத்திக்கும் அருமை தெரிஞ்சவனானா ஒரு காசு கூட செலவு வைக்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு நடக்காத ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை வச்சு பேசினா செல்லம். தன்னுடைய திருமணத்தை பத்தி பெற்றோர் என்ன முடிவு செய்திருக்காங்கிறது ஜானகிக்கு தெரியும். பாலு படிச்சு ஒரு வேலையில உட்கார்ந்துட்டான்னா உடனே வீட்டை அடகு வச்சு 3000மோ 4000மோ கடன் வாங்கி அவளை திருமணம் செய்து கொடுக்கணும்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பாலுவோட சம்பளத்துல இருந்து ஒரு பகுதியை மாதம் எடுத்து கடனை அடைக்கணும்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா இது நடைமுறையில சாத்தியமாகுமா? பாலு வேலையில சேர்ந்ததும் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற கடன்கள் வேற இருக்கே. அவன் படிக்க போகிற அந்த 2 வருஷத்துல இன்னும் எத்தனை கடன்கள் புதுசா முளைக்குமோ தெரியாது. அவன் காலாகாலத்துக்கும் சம்பாதிச்சு கடனை அடைக்க வேண்டியது தானா? பாவம், இத்தனை பொறுப்புகள் தான் மேல விழப்போகுதுன்னு அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ. துணிகளை விரிச்சு ஓடுற தண்ணியில திருப்பி திருப்பி அலசினபடி சிந்திச்சுக்கிட்டு இருந்தா ஜானகி. அப்போ சரக்குன்னு எதிர்கரையில கேட்ட செருப்பு சத்தம் அவளை நிமிர்ந்து பார்க்க வச்சுது. வேட்டிய முழங்காலுக்கு மேல மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு கையில செருப்பை கலத்தி எடுத்துக்கிட்டு கந்தையா மறுகரையில வாய்க்கால்ல இறங்கினாரு. கந்தையாவுக்கு வயசு 60 இருக்கும். போலீஸ் இலாகாவில் அதிகாரியா உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்ல மனுஷர். கொஞ்ச நாட்களா தான் அங்க வந்து சொந்தமான நிலத்தை சாகுபடி செய்துகிட்டு இருந்தாரு. ஒரே ஒரு மகனை தவிர சொந்தம்னு சொல்லிக்க அவருக்கு வேற யாரும் கிடையாது. ஏம்மா, இந்த நேரத்தில் தனியா இங்க வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஜானகியை பார்த்து புன்னகை செய்தாரு அவரு. ஜானகியும் பதிலுக்கு அவரை பார்த்து சிரிச்சபடியே, மாமா, பிசாசு கிசாசுன்னு உங்களுக்கு கூடவா நம்பிக்கை இருக்கு? நீங்க எப்படித்தான் போலீஸ் உத்தியோகம் பார்த்தீங்களோ மாமா அப்படின்னு குறும்பா கேட்டா. அதை ரசிச்சு அவரும் மனம் விட்டு சிரிச்சாரு. அம்மாடி, பிசாசை விட பயங்கரமா மனுஷங்களே இல்லையாம்மா, அதனாலதான் சொன்னேன். 3-4 மணிக்கு வந்து துவைக்கலாம்ல அப்படின்னு சொன்னாரு அவரு. தலையை ஆட்டி சிரிச்சிட்டு ஜானகி பிழிஞ்சு எடுத்த துணிகளோட கரையேறினா. அவ போனப்போ வீட்டோட பின்புற கதவு சாத்தி தாளிடப்பட்டிருந்தது. அம்மா அம்மா அப்படின்னு ஜானகி கத்துனா. கதவை பலங்கொண்ட மட்டும் இடிச்சா. பதிலே வரல. வீட்டுல எல்லாருக்குமே காது செவிடா போயிருச்சா அப்படிங்கிற கோபத்தோட பாதி நனைஞ்சு போயிருந்த சேலை தடுக்க சந்து வழியா சுத்தி வீட்டோட முன்பக்கத்துக்கு வந்தா அவ. வாசல் திண்ணையில பாலுவும் அவனோட நண்பன் ராமுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. செல்லம் கையில கரண்டியோட வாசல் படியில் நின்னுக்கிட்டு அவங்களுடைய பேச்ச கவனிச்சுக்கிட்டு இருந்தா. ரங்கநாதம் இது எதையுமே கவனிக்காத மாதிரி திண்ணை ஓரத்துல ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஜானகியை பார்த்ததுமே செல்லம், ஐயோ சுந்து தடியன் கதவை சாத்திட்டானா, நீ கூப்பிடக்கூடாதா ஜானகி அப்படின்னு அங்கலாச்சுக்கிட்டே பரபரன்னு உள்ள போனா. வீட்டுக்குள்ள போய் உடை மாற்றிக்கிட்டு வந்த ஜானகி தன் கால்வாயில துவைச்சுக்கிட்டு வந்த துணிகளை பிரிச்சு உலர்த்த ஆரம்பிச்சா. அதை பார்த்த ராமு, டே பாலு, நீ ஒரு முழு சோம்பேறிடா. உன்னோட இடுப்பு துணியை கூட பாவம் ஜானகி துவைச்சுக்கிட்டு வந்திருக்கா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமே நீ கஷ்டப்பட போற பாரு அப்படின்னு விளையாட்டா சொல்லி சிரிச்சான். டேய், ஏண்டா இப்படி சாபம் கொடுக்கற? நீ நல்லா இருன்னு சொன்னா பலிக்காதே ஒழிய கஷ்டப்படுவேன்னு நீ சாபம் கொடுத்தா அது பலிச்சிருண்டா அப்படின்னு சிரிச்சபடியே சொன்னான் பாலு.
ராமு பாலுவோட இளம் வயது தோழன். 1 வருஷத்துக்கு முன்னாலதான் அவன் சென்னையில மருத்துவ கல்லூரியில சேர்ந்திருந்தான். விடுமுறையில ஊருக்கு வந்திருந்த அவன் அன்னைக்கு ராத்திரி பாலு ஊருக்கு புறப்பட இருந்ததால அவன் கூடவே இருந்தான். ராமு பாலு கிட்ட சொன்னதை கேட்ட ஜானகி, இங்க அவனுக்கு தங்க துவைச்சு போடுறான்னா அங்க அவனுக்கு அக்கா இருக்கா அப்படின்னு சிரிச்சபடியே சொன்னான். அக்கா ஒன்னும் இந்த சோம்பேறிக்கு துணி துவைச்சு போட மாட்டா, அவளுக்கு அத்தானை கவனிக்கணும் அப்படின்னு ராமு சொன்னதும் அந்த இடத்துல ஒரு சிரிப்பொலி எழுந்தது. அந்த கணத்துல ஜானகியோட நன்றி நிறைஞ்ச பார்வையும் கண்ணாடிக்கு பின்னால இருந்து ஒளிர்ந்த ராமுவோட பார்வையும் ஒரு கணம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.